இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்ட்ட அவன் தான் கலர் கலரா ரீல்ஸா விடுறான்னா அது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புன பாத்தியா? அங்க நிக்கிற நீ உன்னை எல்லாம் என்னன்னு சொல்றது? அவனுங்களை விட்டுருந்தோன்னு வச்சுக்க, பாரு மொத்த வீட்டையும் கோணி பையில சுருட்டி இடுப்புல வச்சுக்கிட்டு கிளம்பி போயிருப்பானுங்க. நம்ம நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருப்போம். அதான் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? நம்ம எங்க கண்டுபிடிச்சோம்? அவன் தான் பாவப்பட்டு கொடுத்தான். என்ன சமாளிக்கிற நீ? ஏய், இப்ப என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, எந்திரிச்சு போங்க. ஆனா இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவனுக்கே அவன் மேல டவுட் வரும்போதெல்லாம் நம்ம அத்தை நடுவுல பூந்து ஒரு கான்பிடன்ஸ் ஸ்பீச் கொடுத்து கடைசி வரைக்கும் போராடி அவனை ஜெயிக்க வச்சிருச்சு. ஆனா இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம அத்தை மாதிரி ஒரு ட்ரெயினர் கூட இருந்தா வாழ்க்கையில யாரு எதை வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு அவன் ஒரு உதாரணம். அத்தை, நாளையில இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்க 3 பேர்த்துக்கு சொல்லி கொடு. டேய் மாறா, உனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தலடா. அப்புறம் எப்படி நீ அசால்ட்டா இருந்த? டேய், பூஜையில வச்சுதான் லாக் பண்ணலாம்னு இருந்தேன்டா. ஓ, ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே அத்தைய லாக் பண்ணிட்டான்டா. புகைய போட்டு மொத்த பேர்த்தையும் மயங்க வச்சுட்டான். ஏன் அத்தை, ஒருத்தன் ஏமாத்தணும்னு வேற கண்ட்ரில ரெடியா இருந்தா கூட நீங்க காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருப்பேல. பள்ளியம்மா கோச்சுக்காதுங்க. நானும் சிரிப்ப ரொம்ப நேரமா அடக்க ட்ரை பண்றேன், ஆனா முடியல. ஏன் வீரா, நான் ரொம்ப ஏமாளியா இருக்கேனா? ஐயோ வலிமா, நீங்க ஏமாளியெல்லாம் இல்ல வலிமா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நானாவது டைரக்டா சொன்னேன், அவங்க இன்டைரக்டா கலாய்க்கிறா. இல்ல வலிமா, நான் உண்மையதான் சொன்னேன். ஏய் மாறா, என்னால முடியல சாமி, நான் போறேன். மொத்த வானர் கூட்டத்தையும் கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுருக்காங்க.